கவனிங்கப்பா, அப்படியே கொஞ்சம் முடிச்சிடலாம். டேக்ஸ் ஆன் இன்கம்ங்கிறதுல இந்த வருமான வரின்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது வருமானத்திலிருந்து வருகின்ற வரி மாநகராட்சி வரியை உள்ளடக்கியது அல்ல. டஸ் நாட் இன்க்ளூட் கார்ப்பரேஷன் டேக்ஸ். இதனுடைய அந்த கார்ப்பரேஷன் டேக்ஸ் இருக்கு இல்லையா, நிறுவன வரி, அதோடு இது சேர்ந்தது கிடையாது. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ப்ரொசீட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் இஸ் மேட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன். நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளிடையே இந்த வருமான வரியானது பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. அதுலேருந்து பகிர்ந்து கொள்வது தான் அந்த வருமான வரின்னு சொல்லக்கூடியது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மத்திய அரசு வரி விதித்து வசூலிக்குது, மாநில அரசு வசூலித்து கொடுக்குதுன்னு சொன்னால் இங்கே வரக்கூடிய வருமானத்தின் அளவு வருமான வரியை ரெண்டு பேரும் பகிர்ந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது இதெல்லாம் என்ன இருக்குது, இந்த 5 விதமாக மத்திய மாநில அரசுடைய வருமானமானது பகிரப்படுகின்றது. ஓகேவா? அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபைனான்ஸ் அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் என்ன, இதனுடைய கூட்டாட்சி நிதியின் கொள்கைகள். இப்போ இது வரைக்கும் வருமானத்தை பார்த்தோம், எந்த மாதிரி பிரிச்சுக்கலாங்கிறத பற்றி. ஓகேவா? அடுத்தது கூட்டாட்சியினுடைய கொள்கைகள் தான் என்னென்ன, கூட்டாட்சி நிதியை வசூல் பண்ணுறாங்களே அதோடய கொள்கைகள் என்னென்ன. இன் தி கேஸ் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் ஃபைனான்ஸ் த ஃபாலோயிங் மெயின் பிரின்சிபல்ஸ் மஸ்ட் பி அப்ளைடு. கீழே வரக்கூடிய முக்கியமான கொள்கைகளை கூட்டாட்சி நிதியானது செய்கின்றது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ வசூல் பண்ணுறாங்களே, எந்த ஒரு பகுதியிலும் மிஸ் ஆகாமல் வசூல் பண்ணுறாங்களே, இதனால் என்ன பலன் கேட்குறோம் இல்லையா. ஸோ இவையெல்லாம் கீழ்கண்டதெல்லாம் செய்யறதுக்காக இதுக்கு தேவைப்படுது. சுதந்திரம் ஃபஸ்ட்டு வரக்கூடியது, அதாவது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இல்லையா, அது முக்கியமானது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவிட்டி, சமத்துவம், சுதந்திரம் இருக்கணும், சமத்துவம் இருக்கணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, ஒரே மாதிரியான இருக்கணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் அடிக்குவசி, போதுமான வளங்கள் இருக்கணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அசஸ், நிதி வசதி போதுமானது இருக்கணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன், அதாவது ஒற்றுமை உணர்வோடு என்ன பண்ணுமா, ஒன்றுபடுதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் ஒன்றுபடுதல். இன்டகிரேஷன் ஒற்றுமைப்படுறது, கோஆர்டினேஷனுங்கிறது ஒத்துப்போதல் அப்படிங்கிறாங்க, ஒருங்கிணைத்தல் மற்றும் ஒற்றுப்போதல். பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி, அதாவது செயல்திறன் என்ன. பிரின்சிபல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கானமி, நிர்வாக சிக்கனம் பொருளாதாரத்தில். பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பேற்பு. அக்கௌண்டபிலிட்டிங்கிறது பொறுப்பு ஏற்றுக்கிறது, எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் வரக்கூடியது முதல்ல வர்றது பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அண்டர் தி சிஸ்டம் ஆஃப் ஃபெடரல் ஃபைனான்ஸ் a government should be autonomous and free about the internal financial matters concerned. அதாவது என்னென்னு சொல்கிறாங்க, இந்த சிஸ்டத்துக்கு கீழே என்ன கூட்டாட்சி நிதின்னு சொன்னோம் இல்லையா, இதை ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யுது, அட்டானமஸ் தன்னிச்சையாக என்ன பண்ணுறாங்க, தன்னாட்சி கொண்டதாக, அட்டானமஸ் பவரில் தன்னிச்சையாக தன்னாட்சி கொண்டதாகவும், அண்ட் ஃப்ரீ அபவுட் த இன்டர்னல் ஃபினான்சியல் மேட்டர்ஸ் கன்சர்னேடு, தன்னாட்சியோட அதிகாரம் கொண்டதாக இருக்கணும். ஓன்லியும் தன்னுடைய ரூலிங் இருக்கணும். மத்திய அரசுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ரூலிங் இருக்கணும் இல்லையா, தன்னாட்சியோடு செயல்படக்கூடியதாக இருக்கணும். அட்டானமஸ் அண்டு ஃப்ரீ, சுதந்திரமாகவும் இருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணும், ஒரு தன்னாட்சி கொண்டதாகவும் அதிகாரம் மிகுந்ததாகவும் இருக்க வேண்டும். இன்டர்னல் ஃபினான்சியல் மேட்டர்ஸ் கன்சர்னேடு, அதாவது உள்ளே வரக்கூடிய நிதி மூலங்களை எவ்வாறு பகிர்வதுங்கிறதுல சுதந்திரம் இருக்கணும். ஒரு தன்னாட்சி அதே மாதிரி ஃப்ரீ மூமெண்ட் இருக்கணும். ஏன்னா மாநில அரசுக்கெல்லாம் தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு தேவைப்படுது இல்லையா, மத்திய அரசுக்கு கொடுத்து ஷேர் வாங்கிட்டுக்கிறதுக்கு, அதுக்காக அனுசரித்து போனங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் ஈச் கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் செப்பரேட் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ. 2 அரசாங்கமும் தனித்தனியான வருவாய் மூலங்களை கொண்டுள்ளது. அத்தாரிட்டி ஆஃப் லெவி டேக்ஸஸ் அது டு பாரோ மணி அண்ட் டு மீட் த எக்ஸ்பெண்டிச்சர். 2 அரசுகளும் அவைகளிடையே என்ன பண்ணிகிட்ருக்கு, வருவாய் ஆதாரங்கள், சோர்ஸஸ் ஆஃப் டேக்ஸஸ் இல்லையா, லெவி டேக்ஸஸ், அதே மாதிரி சோர்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ இல்லையா, வருவாய் ஆழங்கள். அடுத்தது லெவி டேக்ஸஸ், அதாவது வரி விதிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது இல்லையா, அந்த அத்தாரிட்டி டு பாரோ மணி, பணத்தை கடனை வாங்கிறது, அண்டு டு மீட் த எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அதாவது எதுக்காக கடன் வாங்குறது, அந்த கடன் பணம் இருக்கு இல்லையா, மீட் த எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகளை மேற்கொள்வதற்காக கடன் வாங்குவது. இது எல்லாம் எதில் சேருது, இந்த சுதந்திரத்தில் சேருது. அதாவது சுதந்திரமாக செயல்படுறதுக்காக, சுதந்திரமாக செயல்படும் போது தனக்கு தேவையான வேலைகளை செய்கிறாங்க இல்லையா, பணிகளை செய்கிறாங்களே, அதுக்காக தேவைப்படுது. அதாவது ஒவ்வொரு அரசாங்கமும் வருவாய் ஆதாரங்கள் என்ன பண்ணுது, செப்பரேட்டாக லெவி டேக்ஸஸ், பாரோ மணி அண்ட் மீட் த எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகளுக்காக
கடனை பெறுவதும் லெவி கடன்களை விதிப்பது போன்றவையெல்லாம் செய்கிறது. த கவர்மெண்ட் ஷுட் நார்மலி என்ஜாய் அட்டானமி இன் ஃபிஸ்கல் மேட்டர்ஸ். பொதுவாக செலவு சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுது, ஒரு அரசாங்கம் தன்னாட்சி பெற்றதாக இருக்கணும். மக்கள்கிட்ட கொடுத்து கேட்கறத விட சிலதையெல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் பிரச்சனைலாம் எடுப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் செய்யக்கூடியதாக இருக்கணும். அந்த தன்மை இருந்தால் தான் அரசாங்கம் செயல்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவிட்டி. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஈக்குவிட்டி, இந்த சமத்துவங்கிற பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், த ரிசோர்ஸஸ் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஸோ தட் ஈச் ஸ்டேட் ரிசீவ்ஸ் எ ஃபேர் ஷேர் ஆஃப் ரெவென்யூ. அதாவது என்ன பண்ணோம், ஒவ்வொரு மாநிலங்களையும் நம்மளுடைய நீதியின் அடிப்படையில் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஈக்குவிட்டி த ரிசோர்ஸஸ் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த வளங்கள் மறுபகிர்வு செய்யப்படும் போது, எல்லாத்துக்கும் பகிர்ந்து அளிக்கும் போது என்ன பண்ணுமா, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் பல்வேறு மாநிலங்களிடையே பகிர்ந்து அளிக்கும் போது ஈச் ஸ்டேட் ரிசீவ்ஸ் எ ஃபேர் ஷேர் ஆஃப் ரெவென்யூ. அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணும், வளங்கள் சரியான முறையில் பங்கிடப்பட முடியாது, ஃபேர் நியாயமான முறையில் வருவாயானது பங்கிடப்பட வேண்டும். ஓகேவா? ஸ்டேட் ரிசீவ்ஸ் எ ஃபேர் ஷேர் ஆஃப் ரெவென்யூ. ஃபேர் ஷேர் ஆஃப் ரெவென்யூ, வருவாயை பகிர்றதுல ஒரு நேர்மை இருக்க விதமாக இருக்கணும். அடுத்தது ஒரே மாதிரியான தன்மை. பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இன் எ ஃபெடரல் சிஸ்டம். இந்த கூட்டாட்சி முறையை பொறுத்த வரைக்கும் ஈச் ஸ்டேட் ஷுட் பி கான்ட்ரிபியூட் ஈக்குவல் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் ஃபார் ஃபெடரல் ஃபைனான்ஸ். கூட்டாட்சி நிதியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம், கூட்டாட்சி முறையில் ஒவ்வொரு மாநிலமும் கூட்டாட்சி சம வரி செலுத்துதல்களை செய்யணும். அதாவது மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும், சமமான அளவுக்கு கான்ட்ரிபியூட் ஸ்டேட் ஈச் ஸ்டேட் ஷுட் கான்ட்ரிபியூட் ஈக்குவல் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் ஃபார் ஃபெடரல் ஃபைனான்ஸ். கூட்டாட்சி நிதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்தை என்ன பண்ணியிருக்கணும், சமமான அளவுக்கு வரி செலுத்துதலை பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா? அப்போ தான் என்ன இருக்க முடியும், அவைகளுக்கு தேவையான வருமானம் கிடைக்கும். பட் திஸ் பிரின்சிபல் கேனாட் பி ஃபாலோவுடு இன் ப்ராக்டிஸ். ஆனால் வரி செலுத்த ஒவ்வொரு திறன் ஒவ்வொரு பகுதிக்கு சமமாக இல்லாமல் இந்த கொள்கை பண்பாற்ற இயலாது. பிகாஸ் த டேக்ஸபிள் கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் யூனிட் இஸ் நாட் ஆஃப் த சேம். நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. அதன் காரணமாக இது ஒரே மாதிரியான தன்மையில் கூட்டாட்சி முறையில் வரி விதித்து வசூலிப்பது என்பது வருவாய் பெறுவது என்பது சாத்தியமான ஒன்றாக இருக்காது. ஏன்னா நாடு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது. ஒரு இடத்துல செல்வாக்கும் ஒரு இடத்துல ரொம்ப புவராகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்ன பண்ணுறோம், இதோட இன்றைக்கி முடிக்கிறோம். நீங்கள் படிச்சுட்டு இனிமேல் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். 9th லெசனில் என்ன பண்ணியிருக்கீங்க, கண்டினியூவாக படிச்சுட்டு போகலாம். இப்போ நடத்துனதை மட்டும் இன்றைக்கி கிளாஸில் மட்டும் எடுத்து நல்லபடியாக பொறுமையாக படிங்க. நிறையா டேக்ஸு இன்கம் எல்லாம் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா படித்து பாருங்கள். 5 விதமான ஷரத்து கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் படித்து மத்திய அரசுக்கு இது, மாநில அரசுக்கு இது, அப்புறம் மத்திய அரசு விதித்து கலெக்ட் பண்ணி மாநில அரசு கொடுக்குறது இது, அப்புறம் மத்திய அரசு வச்சு மாநில அரசு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது இது, அப்புறம் மத்திய அரசு லைவ் பண்ணி கடன் விதித்து மாநில அரசு கலெக்ட் பண்ணி ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிறது. முதல்ல தனித்தனியாக, அப்புறம் மத்திய அரசு அலோவ் பண்ணி விதிக்குது, அதை மாநில அரசு கலெக்ட் பண்ணி தானே செலவு பண்ணிக்குது. இன்னொன்று மத்திய அரசு விதித்து மாநில அரசு அதுக்கு என்ன பண்ணுது, குறிப்பிட்ட அளவு கொடுத்துருது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ இது மாதிரி வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பாருங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இதை முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். நல்லபடியாக படித்து நல்லா எழுதி அனுப்புங்க. ஓகேவா? குட் லக். மறந்துடாதீங்க, கொஞ்சம் நல்லபடியாக எழுதி அனுப்புங்க.